கடந்த நாட்கள்ல வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் சின்னம் உருவானதை நம்ம பார்த்தோம். மோந்தா புயல் என்ற பெயர் கொண்ட புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்தில் கரையை கடந்து நிறைய இடங்கள்ல மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக கொட்டி தீர்த்தது. அடுத்து வரும் நாட்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறது, எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்கள்ல நிறைய இடத்துல மழை பதிவாயிருக்கு. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டங்கள்ல, அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், தேனி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வரும் நாட்கள்ல எங்கெல்லாம் நம்ம தென் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவு தீவிர புயல்கள், அதாவது உலகமே நம்ம பார்க்கிற அளவுக்கு அந்த அளவு நம்ம காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 200 முதல் 260 கிலோமீட்டர் வேகத்துல உருவானது நம்ம பார்த்தோம். இந்த இரண்டு கடல் பகுதிகளுமே இந்த வருஷம் ரொம்ப அதிதீவிர புயல்கள், அதாவது சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய வரலாறு காணாத புயல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உருவாகி இருக்கு. இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தாலுமே கூட நிறைய இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக நமக்கு பதிவானது நம்ம பார்த்தோம். வெறும் இந்த மோந்தா புயல் அப்படிங்கிறதுல ஒரு சாதாரண ஒரு சின்ன புயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய இந்த பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான புயல்களுடைய வேகம்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 200ல இருந்து 260 கிலோமீட்டர், அதாவது அங்க உருவாகிற ஒவ்வொரு புயல்களுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குறைஞ்சதே ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்துல உருவாகியிருக்கு. சூப்பர் சைக்ளோன் அதிகமாக உருவானது நம்ம பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி தமிழ்நாட்டில் கரையை கடந்தா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதற்கான வாய்ப்புகளும் வரும் நாட்கள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடல் பகுதி, ஏன்னா இந்த கடல்ல உருவாகிற புயல்கள் பெரும்பாலும் நமக்கு வங்கக்கடலிலும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பா தென் சீன கடல் பகுதிகள், இந்த தென் சீன கடல் பகுதிகளில் இப்போ நமக்கு சமீபத்தில் உருவான புயலுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 250 கிலோமீட்டருக்கு மேலாக நமக்கு உருவாகி இருக்கு. நிறைய இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரமும் தென்சீன கடலோர பகுதிகளில் பதிவானது நம்ம பார்த்தோம். வரலாறு காணாத, அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவு காற்றுடைய வேகத்தன்மை அந்த புயல்கள்ல ரொம்ப அதிகமாக வலுவான புயல்களாக உருவாகி இருக்கிறது. அப்ப இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதெல்லாம் காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கறத நம்மளால சுலபமா புரிஞ்சிக்க முடியும். தொடர்ந்து தென்சீன கடல் பகுதிகள் மட்டுமல்லாமல் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம், அதாவது இந்த புயல்களுடைய உருவாகிறது ரொம்ப அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து வங்கக்கடல்ல அடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுது நமக்கு உருவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்றோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. வங்கக்கடலிலும் வருகிற நவம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்துல அடுத்தடுத்த தீவிரமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த 10 நாட்களுக்கு நமக்கு மழை குறைவாதான் இருக்கும். பெரும்பாலும் பகல்ல வெயிலும், மீண்டும் மாலை நேரங்களில் கணிசமாக வானம் ஓரளவு மேகமூட்டம், ஏதேனும் ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் லேசான அல்லது மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். ஆனா நமக்கு மறுபடியும் எப்போ புயல் சின்னங்கள் உருவாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துறோம். குறிப்பாக நவம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்துல அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகி தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகளில் நமக்கு நவம்பர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்குல தான் நமக்கு வலுவான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது வரைக்கும் பகல்ல வெயில் காணப்பட்டாலும் ஏதோ அதிகாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்துல லேசான சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பதிவாகிட்டு போகும். இந்த மழையுமே எதனால வருது அப்படின்னா கடல் காற்று பொறுத்த வரைக்கும் நேரடியாக தமிழகத்துல வீசுகிறது அப்படிங்கிறதுனால, குறிப்பா வங்கக்கடல்ல இருந்து தமிழகத்திற்கு நேரடியாக அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் வீசுகிறதுனால தொடர்ந்து அவ்வப்போது சில மேகக்கூட்டங்கள் உருவாகி நமக்கு அந்த லேசான மழை மிதமான மழையாக நமக்கு பதிவாகும். அதனால அடுத்த மழை சுற்று எப்போ அப்படிங்கிற தேதிகள் இப்போ உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2வது மற்றும் 3வது வாரங்கள்ல தான், அதாவது நவம்பர் மாதத்துல இந்த நாட்கள்ல மட்டும்தான் நிகழ்வுகள் உருவாகி நமக்கு நிறைய மழை பொழிவை ஏற்படுத்தும். டிசம்பர் மாத தொடக்கத்திலும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உறுதியாகும்.
ஏன்னா இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்துக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோதான் போல வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து நமக்கு வெறும் 14 நாள் தான் ஆகுது. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பருவமழை முடிவடையும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. நமக்கு இன்னும் 2 வாரம் தான் ஆகியிருக்கு பருவமழை ஆரம்பித்து. இன்னும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருக்க போகுது. அப்போ அது வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். வங்கக்கடலிலும் தொடர்ந்து அடுத்தடுத்த தீவிரமான நிகழ்வுகள், அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அப்போ அடுத்து வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறோம். இப்போ மழை இல்லாததுனால நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டிசம்பர்ல எப்படி ரொம்ப குளிர் அதிகமா இருக்குமோ அது போல கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல குளிர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரத்துல இன்று முதல் நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். ஏன்னா பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு. அப்போ வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சாங்கிற சந்தேகங்கள் கூட உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு டிசம்பர் மாதத்துல எப்படி ஒரு பனிப்பொழிவு இருக்குமோ அது போல நமக்கு இந்த வரப்போகிற நவம்பர் முதல் வாரத்துல இருக்க போகுது. அதனால மழை குறைந்ததன் காரணமாக பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். மீண்டுமாக நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் பொழுது இந்த பனிப்பொழிவும் குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்போ டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்குள்ள இன்னொரு தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கரையை கடக்கும். அடுத்த 10 நாட்களுக்கு மழை ஓய்வு கொடுத்தாலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கடலோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு பொறுத்தவரை உறுதியாக இருக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு வாரங்களுக்கு, அதாவது 10 நாட்களுக்கு நல்ல ஒரு வெயில் வந்தாலுமே கூட தீவிர நிகழ்வுகளின் காரணமாக குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாகும். அதாவது கொஞ்ச நேரத்திலேயே அதிக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப உஷாராக இருக்கும். நிறைய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை தீவிரம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். நவம்பர் மாதத்துல ஆரம்பத்துல மழை ஏதோ இல்லாத மாதிரி இருந்தாலும் அந்த நவம்பர் முடிகிற தருவாயில அதிக வெள்ளப்பெருக்கு மற்றும் மிக கனமழை, அதி கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாக்கிட்டு தாங்க போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். இன்று மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 7 முதல் 8 நாட்களுக்குமே நம்ம சொல்லிட்டோம். இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 8 நாட்களுக்குமே பெரும்பாலும் பகலில் வெயிலும், மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்கள், குறிப்பாக உள் மாவட்டங்கள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், அதே மாதிரி தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். மற்றபடி நமக்கு வந்து தீவிர மழை பொழிவு, மிக கனமழை, அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது தற்போதைக்கு, அதாவது அடுத்து ஒரு 10 நாட்களுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லிடுறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த லேசான மழை, மிதமான மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்களில் கணிசமாக இரவு நேரத்திலோ அல்லது வந்து மாலை நேரத்திலோ மழை பொழிவுகள், ஆங்காங்கே ஒரு லேசான மழை, மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். மற்றபடி வந்து கடலோர மாவட்டத்திலும் சில சமயங்களில் ஒரு சாரல் மழை போல் அவ்வப்போது வரலாம். அவ்வளோதான் மழை தவிர மற்றபடி 15 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நமக்கு தீவிரமாகும் போது நிச்சயமா அறிவிக்கிறோம் நண்பர்களே. நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.